போன தடவை தேர்தலில் இவங்க எதிர்க்கட்சியாக இருக்கிறச்ச பயணம் போகிறாரு ஸ்டாலின். புகார் பட்டின்னு ஒரு பொட்டியை தூக்கிட்டு போனாங்க. மனு வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டாங்க. போட்டுட்டு என்ன சொன்னாங்க, 100 நாளில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தீர்வு கிடைக்கும்னாங்க. அதே மாதிரி அந்த 100ங்கிற நம்பரை டயல் பண்ணுங்கள், உடனே எடுப்பாங்க, என்ன பிரச்சனையா தீர்த்துக்க விடுனாங்க. அது என்னாச்சு? அந்த வாங்கின அந்த ஸ்கீமில் என்னாச்சு? அந்த ஆப் என்னாச்சு? ஏன் ஒன்றும் நடக்கலையே? இதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னாக்க, இதை விசாரிக்கிறதுக்கு ஒவ்வொரு இது நம்ம தமிழகத்தை இப்போ ஒவ்வொரு மாநிலங்களும் இருக்குது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் செய்தி தொடர்பு துறைன்னு ஒன்று இருக்கா? அந்த செய்தி தொடர்பு துறையில் 1008 பேனர் வைக்கிறீங்க விளம்பரம். இந்த விளம்பரத்துக்கான பணங்களை SC/ST பிரிவில் இருக்கிறத டைவெர்ட் பண்ணி வைக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு அந்த கமிஷனில் தொங்கிட்டு இருக்கு, அந்த வழக்கு. அதை வச்சதுக்கு அப்புறமா அந்தந்த செய்தி தொடர்பாளர் PROs பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர்கள் அவங்க கீழே சப் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் இயங்குறாங்க. அவங்க இந்த பேம்ப்ளெட்டில் பிரிண்ட் அவுட் பண்ணி கிராமங்களுக்கு கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கூட இருந்து இந்த மாதிரி இருக்குது வாங்கன்னு கூட்டின்னு போய் பண்ணியிருக்கலாம்ல.